அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். மனோகர் பார்த்தா சரியான திட்டம் போட்டு சோழனை கைது பண்ண வைக்க போறாரு. இங்க மனோகர் வீட்டுக்கு பார்த்தா நிலாவும் சோழனும் வராங்க. இங்க நிலாவை பார்த்ததும் வேகமா தேனு மதி தாசு எல்லாரும் ஓடியாந்து வா நிலா வா வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நிலாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. இவங்கெல்லாம் நம்ம அம்மா அப்பா அண்ணன் அண்ணிதானா? ஏலகிரியில அம்மா அப்படி பேசினாங்க, இப்ப என்னன்னா இப்ப விழுந்து விழுந்து இப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கே பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. நிலா வீட்டு வாசல்ல வந்து நின்னதுமே நிலா நிலா தம்பி கூட சேர்ந்து நில்லுமா, ஆலத்தி எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி தேனு சொன்னதும் நிலா பார்த்தா அதிர்ச்சியா பாக்குறாங்க. மதியம் பார்த்தா வேகமா ஆரத்தியெல்லாம் கடைச்சி எடுத்துட்டு வந்து ஆலாத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. உள்ள வாங்க நிலா, வலதுகளை எடுத்து வச்சு உள்ள வாமா அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும் நிலாவும் சோழனும் பார்த்தா இங்க மனோகருடைய வீட்டுக்கு வராங்க. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைக்கு எப்படி கவனிப்பாங்களோ அதே மாதிரி பார்த்தா தேனு மனோகர் தாசு மதி எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே சோழன் கிட்ட தம்பி டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வருவா அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும் சோழனுக்கே பார்த்தா ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு. என்ன இவங்க என்னைக்கு இப்படி எல்லாம் கேட்டதே கிடையாது, அதுவும் இப்ப இப்படி எல்லாம் கேக்குறாங்களே. சோழா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சோழா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தேனு பார்த்தா அங்க இருக்கிற வேலைக்கார மாட்ட கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அந்த அம்மாவும் பார்த்தா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வராங்க. நிலாவுக்கும் சோழனுக்கு பார்த்தா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. சரி நிலா, உனக்கு பிடிச்ச டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் அம்மா உனக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனும் சொல்லவும் சரிம்மா அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிடுறாங்க. நிலாவும் சோழனும் பார்த்தா ரூமுக்கு போறாங்க. நீங்களும் நானும் இந்த வீட்டில் ஒரே ரூம்ல தங்கிக்கலாம், ஏன்னா அங்கே வேற இங்க வேற, இந்த ரூமு கொஞ்சம் ரொம்ப பெருசாவே இருக்கும், அதனால நீங்க கீழே படுத்துக்கங்க, நான் பெட்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் எங்க அதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் வெளியில ஹாலில் கூட படுத்துக்கிறேன், நீங்கள் இங்கே ரூம்லேயே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல. ஐயோ வேணாங்க, நீங்கள் பாட்டுக்கு ஹாலில் போய் படுத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் இருக்க எல்லாத்துக்கும் விளக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும், அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும், அதனால நீங்கள் இந்த ரூம்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க. சரிங்க, உங்கள் வீட்டில் என்ன ரொம்ப ஓவராக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் எனக்கும் இதெல்லாம் பார்க்கையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதை விட அதிர்ச்சியாகவும் இருக்குங்க. அப்பா வீட்டுக்கு வந்து மனசெல்லாம் மாறிட்டேன்னு அப்பா சொன்னதுமே அதை கேட்குமே நம்ப முடியலதான். அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி என்கிட்ட பேசுனதும் சரி அப்பா மனசு மாறிட்டாருன்னு நானும் நினைச்சுதான் இங்க வந்திருக்கேன். அதை விட இங்க வந்ததும் அம்மா தாசெல்லாம் பேசுறத பார்க்கையில எனக்கு அதை விட பயங்கரமா ஆச்சரியமா இருக்குங்க. இவங்க இப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா அவங்க நடிக்கிறத எல்லாத்தையும் பார்த்தா நம்பிடுறாங்க. சரி நிலா வாமா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனு கூப்பிடுறாங்க. அந்த வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா வராங்க. கூடவே பார்த்தா சோழனும் வராங்க. இங்கே சோழன் நிலா மதி தாசு எல்லாரும் பார்த்தா டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. தேனு பார்த்தா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. தம்பி சாப்பிடுங்க, கூட ஒரு இட்லி வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும் ஐயோ இல்லைங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும் என்ன போங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உரிமையா அத்தனை கூப்பிடுங்க, ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நீங்க என்னென்ன போங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அட அத்தனை கூப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும் இங்க சோழனுக்கு பார்த்தா பக்குன்னு இருக்கு. என்னடா நம்ம பண்ணதே ஒரு பொய் கல்யாணம், உண்மையான கல்யாணம் இல்லைன்னு நிலா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நிலாவுடைய அம்மா அப்பா என்னன்னா உண்மையான மாப்பிள்ளைய கவனிக்கிற மாதிரியே கவனிக்கிறாங்களே, சோழா இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா மனசுக்குள்ள ஒவ்வொன்றையும் நினைச்சு நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மனோகர் அப்பதான் தேனு நிலாவுக்கு எக்ஸ்ட்ரா 2 இட்லி வை, பாவம் இந்த சாப்பாடெல்லாம் அவ எப்படி சாப்பிட்டுருப்பாளோ, அதுவும் உன் கைனால சமைச்ச சாப்பாடை இப்பதான் நிலா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றா, நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதும் ஐயோ அம்மா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லல. என்ன போதும், ஆள் எப்படி கிணங்கி போயிட்ட பாரு, நல்லா சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லி தேனு பார்த்தா நல்லா விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இங்க மறுநாள் ஆயிருது. மறுநாள் ஆகையில தான் அப்ப வந்துட்டு மனோகர் சொல்றாரு, தேனு இதுல ஒரு 20 லட்சம் ரூபா இருக்கு, பேங்க் வரை போயிருந்தேன், ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் கிளைண்ட்டுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்காகத்தான் இந்த 20 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தேன், இதை பத்திரமா கொண்டு போய் பீரோவில் வை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாலில் இருக்கும்போது பார்த்தா மனோகர் 20 லட்ச ரூபாயை தேனிக்கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்தா சோழன் மதி தாசு நிலா எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலாவும் பார்த்தா ரொம்ப கேஷுவலாகவே உட்காந்து பார்த்துக்கிட்டு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க உங்க அப்பா இவ்வளோ கேஷ் எல்லாம் வீட்டில் வந்து எடுத்துட்டு வைப்பாரா அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா அப்பா கேட்கவும் அதற்கு என்ன, எங்க அப்பா இதை விட அதிகமான கேஷ்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சிருக்காரு, ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க ரிலேட்டடா ஏதாவது பணம் கொடுத்தாலும் வீட்டில் கொண்டாந்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கேதான் பார்த்தா தேவையில்லாம சோழன் அந்த காசை பத்தி கேட்டு தொலைஞ்சிட்டாரு. மறுநாள் பார்த்தா இங்க மனோகர் கேட்கிறாரு,
தேனு நான் கொடுத்த காசை போய் எடுத்துட்டு வா, நான் போய் ஆஃபீஸ் கிளைண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் சரிங்க அப்படின்னு சொல்லி தேனும் பார்த்தா உள்ளே போய் பணத்தை போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா பணத்தை காணோனதுமே தேனுக்கு ஷாக்காக இருக்குது. ஆனால் மொத்தம் பார்த்தா அந்த பணத்தை எடுத்ததே மனோகர் தான். பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மனோகரே அந்த பணத்தை எடுத்துருவாரு. இந்த விஷயத்த பார்த்தா வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. தேனு, தாசு, மதி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மனோகர் மட்டும் பக்காவாக திட்டம் போட்டு சோழனை கைது பண்ண வைக்கணுன்றதுக்காண்டியே எல்லா வேலையும் பார்த்துருப்பாரு. என்னங்க பணத்தை காணாங்க அப்படின்னு சொல்லி தேனு வந்து சொல்லல. என்ன தேனு சொல்ற, பணத்தை காணான்ற, போய் நல்லா பாரு, வீட்டுக்குள்ள எங்கேயாவது வச்சிருக்க போற, புடவை கிடவைக்கு ஏதாவது கீழே இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ரொம்ப அசால்ட்டா பேசுறாரு. அப்பதான் நிலா, என்னம்மா பணத்தை காணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், ஆமா நிலா, அப்பா நேத்து கொடுத்தாரே. ஆமாம்மா நானும் பார்த்தேன், என்னம்மா போய் பாருங்க, நானும் வந்து தேடுறேன் அப்படின்னு சொல்லி நிலாவும் போய் தேடுறாங்க. அங்கே பார்த்தா பணம் இல்ல. எனக்கு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அங்கே பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், அப்பதான் மனோகர் சொல்றாரு, என்ன தேனு சொல்லிக்கிட்டு இருக்க, கிளைண்ட் கொடுக்க வேண்டிய காசு இவ்வளவு அசால்ட்டா பணத்தை காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, போய் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் சொல்லிடுறாரு. இங்க தாசு, மதி, சோழன், நிலா எல்லாரும் பார்த்தா தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, பணத்தை காணோம், இதுக்கு மேல என்ன பண்றதுனே தெரியல, எப்படி இங்கே போயிருக்கோம், அது எப்படி வீட்டில் கொண்டாந்து வச்ச பணம் மாய மந்திரமா என்ன, அதுக்கு கால் நடந்து எதுவும் போயிருச்சா அப்படின்னு சொல்லி மனோகர் ரொம்ப கோபப்பட ஆரம்பிச்சிடாரு. சோழன், நீங்க ஏதோ அந்த பணத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நிலா யதார்த்தமா கேட்கவும், என்னம்மா தம்பிகிட்ட போய் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாரு. அப்பதான் தாசு, நிலா நீ கேட்கறதும் சரிதான், அவரு 20 லட்ச ரூபாயெல்லாம் வாழ்நாள்ல பார்த்துருக்க கூட மாட்டாரு, 20 லட்ச ரூபா அப்படின்னதும் மனசு ஏதோ ஆசைப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லவும், அண்ணே நான் அவர்கிட்ட யதார்த்தமா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன இப்ப நான் திருடுனேன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சேச்சா திருநீலாம் சொல்லல, நீ தான் எடுத்திருப்பேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்றாரு. அப்பதான் தேனு மனோகரும், டேய் மாப்பிள்ளை மேல எதுக்கு சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கிறாரு. சந்தேகம்லாம் படலப்பா, கன்ஃபார்மா பண்றேன், எங்க இவன் காரு, அதுக்கப்புறம் இவன் பேகு, இதுலலாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இவன் தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்லவும், வேகமா பார்த்தா நிலா, இங்க பாரு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, எதுக்கு இவர் மேல இப்படி திருட்டு பழி போட்டுக்கிட்டு இருக்க, நான் திருட்டு பழி போட்டேன்னு சொல்றேல, எங்க இவனுடைய காரையும் இவனுடைய பேக்கையும் நீயே போய் செக் பண்ணி பாரு, அதுல மட்டும் பணம் இல்ல, இவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தாசு சொல்லவும், இரு நானே போய் செக் பண்ணி பாக்குறேன், அதுல பணம் இல்லைன்னா இவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்பேல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமா போய் சோழனுடைய காரு பேக்கையும் செக் பண்றாங்க. சோழனுடைய காரை போய் செக் பண்ணையில டிக்கியில பார்த்தா 20 லட்ச ரூபா இருக்கு. டிக்கியில இருக்கிற காசை பார்த்ததுமே நிலாக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. சோழன், இந்த பணம் உங்களுடைய கார் டிக்கியில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இங்க சோழனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. என்னங்க நான் எடுக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சும்மா பொய் சொல்லாதீங்க சோழன், ஏதாவது உங்களுக்கு பண தேவை இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானே அப்பாட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேல, எதுக்கு சோழன் எதுக்கு அப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே பார்த்தா சோழன் தான் அந்த பணத்தை எடுத்தாருன்னு நம்பிடுறாங்க. இங்க சோழனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. என்ன பேசுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா நிக்கிறாரு. அப்பதான் தாசு, நான் தான் சொன்னேன்ல, நீ இந்த கேவலமான திருட்டு பைய குடும்பத்துல போய் கல்யாணம் பண்ணிருக்க, உனக்கு அப்பா எவ்வளோ பேர் இடம் பார்த்தாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா நிலா அப்படின்னு சொல்லி தாசு பேசையில நிலா பார்த்தா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா தாசு சொல்றான், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுப்பா, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி இவனை தூக்கி உள்ள வச்சாதான் சரிப்பட்டு வருவான், சொந்த வீட்டுக்குள்ளேயே எப்படி பணத்தை திருடி இருக்கான் பாருங்கப்பா, இவனை நம்பி வேற நீங்க அங்கிருந்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நிலா இப்பயாவது இவனுடைய லட்சணத்தை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தாசு ஒரு பக்கம் சொல்லவும், மனோகர் போட்ட திட்டம் ரொம்ப சரியா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காரு. தேனு பத்தாக்குறைக்கு, ஏன் தம்பி உங்களுக்கு ஏதாவது பண தேவை இருந்திருந்தா எங்க கிட்ட கேட்டிருக்கலாமே, நாங்க கொடுத்துருக்க போறோம், நீங்க என்ன வெளியாளா, எங்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு தம்பி எடுக்கும்போது ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்கலாமே, இப்ப பாருங்க பணத்தை காணான்னு சொல்லி நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், இங்க சோழனுக்கு பார்த்தா ரொம்ப அவமானமா இருக்கு. இல்லைங்க நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. போதும் தம்பி, கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளவு நடிப்பு அப்படின்னு சொல்லி தேனு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சுறாங்க. நிலாவால எதுவுமே பேச முடியல. சோழன் இப்படி பண்ணது நிலாக்கு பார்த்தா பயங்கரமா அசிங்கமா இருக்கு.